வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஷோ பை 12th மேன்ஸ் வியூ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த வாரம் நடந்த எல்லா மேட்சுக்கும் என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு, என்ன கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு புதுசாக நம்மள ஒருத்தர் வந்துட்டு ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் முத்து கணேஷ். வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட், நிறைய பார்த்துருக்காரு கிரிக்கெட்ல, அவருக்கு எல்லாமே தெரியும் கிரிக்கெட்டை பத்தி அப்படின்னு நாங்க சொல்லணுங்கிறதுல அவர் பேசுறதுல உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லேட் பண்ணாம ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். டைரக்ட்லி வில் கெட் இன்டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் 6ஆம் தேதி நடந்த மேட்ச். இட் வாஸ் அ ரெயின் கர்டைல்டு கேம். ஃபுல்லா நடக்கல, மேட்ச் அபண்டன் ஆயிருச்சு. பிபிகேஎஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க மேட்சை. பட் அன்பார்ச்சுனேட்லி பிபிகேஎஸ் லூஸ் அவுட் 2 points to KKR. அதான் உண்மை. ஸோ அந்த மேட்ச்ல பெருசா பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை. 2 ஓவர் தான் நடந்துச்சு. நம்ம அப்படியே 7th நடந்த மேட்சுக்கு போவோம். 7th ஒரு சூப்பரான கேம் பார்த்தோம் நம்ம. அதுவும் ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச் தான். சூப்பரான கேம் பார்த்தோம் இன் குவஹாத்தி. ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் சரவணன் சொல்றேன், ஸ்டார்ட் பண்றோம். இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறதுனா, 15 வயசு சிறுவன் அவனால என்ன பண்ண முடியுமோ அந்த டீமை சிதைச்சு அனுப்பிட்டான். அந்த கேம் ஒன்றும் இல்லை, நல்ல கேம் தான். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்ததுல சிஎஸ்கே அந்த பிச்சில் ஏதோ வித்தியாசமா இருந்த மாதிரி ஆடினாங்க. ஆனா ஆர்ஆர் கவர்ஸ்ல இருந்த பிச்சா அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேர்ந்து. வைபவ் சூரியவன்சி ஒரு 15 பால் 40, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 30 பால்ஸ் 77. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதுதான். ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ட் இருந்தனால அல்லாஹ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. மத்தபடி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மும்பை பவுலிங்ல பும்ராவே போட்டு அடி அடிச்சிட்டாரு. பும்ராவே போட்டு சர்துல் தாக்கூர் விக்கெட் தான் அன்பார்ச்சுனேட் ஃபார் வைபவ் சூரியவன்சி. அடி பொழந்து எடுத்தாரு, நேரா கையில போய் விழுந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி பும்ராவை அடிச்சுட்டாரு. பும்ராவை வலுவா அடிச்சிட்டாரு. வைபவ் சூரியவன்சி காமிச்சிட்டாரு பும்ரா யாரு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு பும்ராவை. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மும்பை மேட்ச் பவர் பிளேல தோத்துட்டாங்க. அவங்க பவர் பிளேல 6 ஓவருக்கு 3.2 ஓவர்ஸ்ல 59 அடிச்சிருந்தாங்க. அதே மும்பை பாத்தீங்கன்னா 3.2 ஓவர்ஸ் 25 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலயே விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியான் ரிங்கிள்டனோட விக்கெட் வேற லூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஸோ அங்கே பவர் பிளேல அவங்க மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ மும்பை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆர்ஆர் பவுலிங் செம பவுலிங். அந்த மேட்ச் சூப்பரா போட்டாங்க. அந்த மேட்ச் ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் எல்லாமே சூப்பரா. ரவி பிஷ்னாய் எல்லாருமே சூப்பரா. ரவி பிஷ்னாய். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வைபவ் சூரியவன்சிக்கு அவன் கரெக்டா பிளான் பண்ணிட்டு வரலையோன்னு தோணுது. பும்ரா ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல போட்டுலாம் நான் பார்த்ததே கிடையாது. பும்ரா ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல போட்டோன்னே தூக்கி சொருவிட்டாரு அவரு. அப்புறம் லென்த்தை இழுக்க வச்சாங்க. லென்த்தை இழுக்க வச்சுட்டு மறுபடியும் தூக்கி ஸ்லோயர் பால ஸ்கொயர் லைன்ல தூக்கி 6 அடிச்சாரு. வைபவ் சூரியவன்சி இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் மாதிரி தெரியுறாரு. He should be fast track to the Indian team if Abhishek Sharma does not perform well அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ இந்த கேம் பத்தி ஒரு ரெயின் கர்டைல்டு கேம், ஒரு 150 in 10 or 11 ஓவர்ஸ் சூப்பரான கேம் நடந்துச்சு. மேபி எனக்கு என்னன்னா, மும்பை கொஞ்சம் இன்னும் இன்டென்டோட ஆடி இருந்தா மேபி சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியுமே 124 கிட்ட வந்துட்டாங்க ஃபார் 11 ஓவர்ஸ். ஸோ அதனால இதை கொஞ்சம் கரெக்டா விளாண்டுருந்தாங்கன்னா மேபி தே கூட கிராஸ் த லைன் எனக்கு தோணுது. மும்பையுமே இப்ப 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட நடக்க போகுது. ஹோப்பிங் ஸோ தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஆர்சிபி இப்போ ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல கிளாஷா இருக்க போகுது. பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு. மொத்தம் ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணுமா இந்த கேமை பத்தி? இந்த கேம் பத்தி ஆட் ஆன் பண்றப்ப ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர்ஆர் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் மும்பை வரப்ப முக்கியமான 3 விக்கெட்ஸ் எடுத்ததுதான் இந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிக்க வேண்டியதுக்கான காரணம். முக்கியமா ஃபர்ஸ்ட் சந்தீப் சர்மா, ரோஹித் சர்மாவை கரெக்டா பாயிண்ட்ல இது எல்பிடபிள்யூ வச்சு தூக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ரவி பிஷ்னாய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா பிளான் போட்டு தூக்கின மாதிரி தூக்கிட்டாங்க. ஸோ இந்த 3 விக்கெட் தான். 3 விக்கெட்ல ஏதாவது ஒரு 2 விக்கெட் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா எம்ஐ ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த 3 விக்கெட்டை எனக்கு தோன்றது, இந்த 3 விக்கெட் விடாம இருந்தா மும்பை ஜெயிச்சிருக்கலாம். ஓகே,
ஓகே. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசியாச்சு. அடுத்த மேட்ச்சுக்கு போவோம் நம்ம. அடுத்த மேட்ச் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். நெயில் பைட்டிங் மேட்ச், நெயில் பைட்டிங் த்ரில்லர், பிரெயின் ஃபேட் மூமெண்ட் எல்லாமே நடந்துச்சு. ஒரு ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட், ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லரு, பக்கா டிராமாவா இருந்துச்சு மேட்ச். அப்ப அந்த கேமை பத்தி என்ன நினைக்கிற? முத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கேம் பத்தி என்ன நினைக்கிற? எப்படி போச்சு அந்த கேம் வந்து சொல்ல போனா ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டீசன்ட் ஸ்கோர், டீசன்ட் ஸ்கோர் வச்சிருக்காங்க. ஓகே, சரி சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அக்கா வந்தாங்க. வந்துட்டு பவர் பிளேல ஓகே பரவாயில்ல, ஒரு 41 ரன்ஸ் ஆஃப் 24 பால்ஸ்ல 6-4. முக்கியமா பவுண்டரிஸ் தேவை பவர் பிளேல, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு. நெக்ஸ்ட் கேஎல் ராகுல் இஸ் மெயின் கீ பிளேயர். 92 ஆஃப் 52 பால்ஸ். மேட்சை இவரு கொண்டு போகலன்னா மேட்ச் கடைசி வரைக்கும் போயிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச்ல வந்து ஐ திங்க் ஜிடி வேர் சம் 10 to 15 ரன்ஸ் ஷார்ட்டும் எனக்கு தோணுது. பட் நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு தெரியல. 10 to டோட்டல் 15 runs, அடிச்சிருந்தாங்க. 10 to 50 runs 10 to 15 runs ஏன் ஷாட்னா மிடில் ஓவர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் பாப்பு வந்து செமையா ரொட்டேட் பண்ணாரு. இல்ல குல்தீப்பையும் அது புத்ராஜ் அது நிக்க வச்சு, அதெல்லாம் கூட அதனால ஓகே. ஒரு 10 to 15 runs ஷாட் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் ஓகே, இல்ல அக்செப்ட், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஜிடியோட மிடில் ஆர்டர் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டுச்சு. நல்லா விளையாண்டுமே அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதுதான் எனக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருந்துச்சு. பட்லர் சூப்பரா ஆடினாரு, கில்லு சமனாக்கா ஆடினாரு. வாஷி ஃபர்ஸ்ட் மேடன் 50 in IPL சூப்பரா விளையாண்டாரு வாஷி. பட் ஐ திங்க் இன் தி எண்ட் வாஷி குட் நாட் கன்வெர்ட் இன்டு பிக் இன்னிங்ஸ் எனக்கு தோணுது. அவரு கொஞ்சம் கேமை ரொம்ப எடுத்துட்டு போயிட்டாருன்னு தோணுது. மேபி ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஹிட்டிங் த வால் ஃப்ரம் பிஃபோர் எனக்கு தோணுது. ஸோ அது அந்த ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் தான். மேபி ஒரு 10-15 ரன்ஸ் நிலத்துல ஜெயிச்சிட்டாங்க ஜிடி. ஸோ அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நெவர்தலஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த மில்லரோட ஒரு கேர்லெஸ் ரன் மிஸ், அவ்வளவுதான். ஒரே நிமிஷம், அது ஓடி நான் இருக்கலாம். வந்துட்டு நான் பாக்குறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு அது ஒரு 20 ஓவர் மேட்ச்னு கிடையாது. நீ வந்து ஒரு T20 ஒரு டோர்னமெண்ட் மேட்ச், ஒரு 6 ஓவர் மேட்ச் ஆனாலும் சரி, 7 ஓவர் மேட்ச் ஆனாலும் சரி, மேட்ச் நெயில் பைட்டிங்கா போறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் மேட்சை டிரா பண்ணணும்ன்றத நம்ம நினைக்கிறோம். ஆனா மில்லர் வந்துட்டு அந்த இடத்துல குல்தீப் யாதவ் இஸ் நாட் கேபபிள் ஆஃப் டேக்கிங் சிங்கிள்ஸா? வாய்ப்பே கிடையாது. ஹீ கேன் டேக் சிங்கிள்ஸ். ஏன் சிங்கிள் எடுக்க மாட்டாரா குல்தீப் யாதவ்? அவர் தானங்க உங்களுக்கு சிங்கிள் கொடுத்தாரு சைட்ல. அதுதான் சொல்றேன். அவர் சிங்கிள் வச்சு கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு? மறுபடியும் மாட்டாரா மேட்ச்? ஐ திங்க் மில்லர் காட் சம்திங் ராங். மில்லர் செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு, எதுவுமே இல்ல, சூப்பரான இன்னிங்ஸ். ஒரு விப்பி வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமியோ ஆடிட்டு போனாரு. ஒரு 12 ஆஃப் 7 பால்ஸ் விப்பி ஒரு சூப்பரா ஆடினாரு. மில்லர் நான் 2 ஓவர் 14 இருக்கும்போது ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் த டிவி. எதுவுமே வந்து இருக்க போறது கிடையாது நான் நினைச்சேன். பட் ஆனா மில்லர் வந்துட்டு ஒரு செம்ம நாக்கு அடி கடைசியில கொண்டு வந்து 2 of 2 இருக்க இடத்துல போய் மேட்ச் தோத்துருக்காங்க. அது this is not at all acceptable. He should have ran the single. ஒண்ணுதான் எனக்கு. அவர் சிங்கிள் எடுத்திருந்தாருன்னா அந்த இடத்துல மேட்ச் தோத்துருக்க முடியாது. ஒரே சான்ஸ் தான் இருந்திருக்கும். ஒன்னு வின்னு அடிட்டுடா, 2 சான்ஸ் தான். ஆனா இப்ப சிங்கிள் எடுக்காதனால வின்னு, டிரா, லூஸ் 3 சான்ஸ் ஆயிருச்சு. அதுல 3வது வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, லூஸ் பண்ணிட்டாங்க கேம். அவர் என்ன கர்டசியா யோசிச்சிருக்காருன்னா, நான் தான் பினிஷ் பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு அந்த இடத்துல. சோ அப்படி யோசிச்சதுனால அந்த மேட்ச் அவர் விட்டுட்டாரு. என்னமோ தெரியல, அது ஆனா ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஓகே யார் பினிஷிங் ஷாட் அடிக்கணும்னு நினைச்சாலும் சரிதான். பட் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பால்ல என்ன நடந்ததுன்னு யோசிக்காம கரண்ட் பால்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு யோசிச்சிருந்தா மேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதேதான் நானும் சொல்றேன். இட் வாஸ் a perfect brain fade moment எனக்கு தோணுது. ஏன்னா he should have taken the single at any cost. ஒரு சிங்கிள் இருந்துச்சு, இருக்கும்போது ஏன் ஓடாம இருக்கணும்? ஓடி இருந்தா மேட்ச் டிரா. கண்டிப்பா அந்த சிங்கிள் அலைவலா இருந்துச்சு. பால் அங்க எங்கேயுமே ஃபீல்டர் இல்ல, ஸ்கொயர் லெக்ல தான் ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்கொயர் லெக்ல இருந்து ஓடி வரதுக்குள்ள உங்களால ஒரு சிங்கிள் ஓட முடியாது. ஈஸியா ஓடி இருந்திருக்கலாமே. நீங்க டெட் பண்ணிட்டீங்க. ஆனா கடைசி நேரத்துல இது வந்து ஒரு மில்லரோட எக்ஸ்ட்ராடனரி நாக்கு, ரசித் கிருஷ்ணாவோட
எக்ஸ்ட்ரானரி லாஸ்ட் பால் நல்லா போட்டாரு பிரசித் கிருஷ்ணா கடைசி பால். ஜாஸ் பட்லரை மறக்க கூடாது. ஜாஸ் பட்லர் தான் அங்க இந்த இடத்துல கீ. பின்னாடி இருந்து நேரம் குறி பார்த்து நேரம் நம்புற மாதிரி அடிச்சாரு ஸ்டெம்ப. சரியான த்ரோ பை ஜாஸ் பட்லர். எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிப்பிக்கலான ஐபிஎல் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த பழைய காலத்து சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு எனக்கு. மேட்ச் சூப்பரான மேட்ச் இது. ஸோ அதே மாதிரிதான் சொன்ன மாதிரி ஜாஸ் பட்லர் ஃபார்ம் கொண்டாரு. ப்ரிவியூல நம்ம பேசின மாதிரி ஜாஸ் பட்லர் ஃபார்ம் கொண்டாரு. ஃபார்ம் கொண்டா காலின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஃபார்ம் கொண்டாரு ஜாஸ் பட்லர். கேஎல் ராகுல் இஸ் பேக் இன்டு ஃபார்ம். பத்தும் நிசாங்கா சூப்பரா ஆடினாரு. There are some key takeaways இந்த மேட்ச்ல. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் did play good cricket. அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்ல முடியாது. they did play good cricket. டிசிஷன்ஸ் மேட்டர். அந்த கடைசி கிரன்ச் மூமெண்ட்ஸ்ல வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறோம் ரொம்ப மேட்டர். அந்த கிரன்ச் மூமெண்ட் டிசிஷன்ஸ் அவங்க என்ன கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்னு தோணுது. அவங்கன்னு சொல்ல மில்லர் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாமோன்னு தோணுது. குஜராத் டைட்டன்ஸ் ஹாவ் டு ஃபயர் இன் த டெத் ஓவர்ஸ். அது ஒண்ணுதான் எனக்கு. They have to capitalize the death overs. If they would have capitalized the death over in this match, they would have gone to 220, 225. But now that's not the case. They have bundled up to 210. அது ஒண்ணுதான். மற்றபடி இந்த மேட்ச்ல ஒரு எக்ஸைட்டிங் மேட்சா they are capable. ஏன்னா டெத் ஓவர் ஹேண்டில் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட நல்ல பினிஷர்ஸ் இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ், ராகுல் திவேத்தியா, ரஷீத் கான் அந்த மாதிரி ஒரு நல்ல பினிஷர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அப்பயும் I still think Jason Holder should come into the side. ஆமா, எஸ், ஷோர், ஃபார் ஷோர். ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பா அந்த சைடுக்குள்ள வரணும். ஓகே, பாப்போம் அடுத்த மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்களா, இல்ல டெல்லி கேபிட்டல் சிஎஸ்கே கூட எப்படி விளையாட போறாங்க. லெட்ஸ் see. will Chennai get their first win or Delhi வந்துட்டு are gonna rattle down Chennai? அப்படி இல்லாட்டி ஜிடி அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். சரி, ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ள மூவ் ஆன் பண்ணுவோம். Next match was between Kolkata Knight Riders and Lucknow Super Giants. எங்க நடந்துச்சு? In Eden Gardens. Kolkata Knight Riders. Mukul Choudhary show. Yes, Kolkata Knight Riders were definitely 10 to 15 runs short on the board. In Eden Gardens, 180 is not enough. Due to ஏன்னா கேமரன் கிரீன் நடுவில் கேமோட பிளேஸ் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு வந்ததுக்கு, ஐ மீன் அவங்க மேட்ச் ஜெயிக்கலான் இருந்ததுக்கு ஒரே காரணம் சுனில் நாராயணோட ஸ்பெல்லு தான். செம்ம ஸ்பெல் போனாரு சுனில் நாராயண். 4 overs 13 ஸ்பெல் இல்லனா எல்எஸ்டி முன்னாடியே வந்து மேட்ச வந்து தேவோட மேட்ச முடிச்சிருப்பாங்க. சுனில் நாராயணோட ஸ்பெல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. முத்து உன்னோட தாட்ஸ் என்னடா மேட்ச் பாத்தீங்க இந்த மேட்ச்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்தவரையிலும் சேம் நீ சொன்னதுதான். மேபி இன்னொரு 20 ரன்ஸ் 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கேகேஆருக்கு இது ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. ஜஸ்ட் அதே இருந்த சான்ஸ். போன மேட்ச் டெல்லி எப்படி இருந்த சான்ஸ் அப்படியே தூக்கி போட்ட கொடுத்தாங்களோ, இன்னைக்கு இந்த மேட்ச்ல அதே மாதிரி சான்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி மனோஜ், நான் வந்து ஒன்னு கேட்கணும். ஆனா we have to tell the name. Remember the name Mukul Choudhary. கண்டிப்பா he is going to be a great player. கண்டிப்பா 2014 நாம முகுல் சௌத்ரி பத்தி பேசணும், வைபவ் சூரியவன்சி பத்தி பேசணும். ரெண்டு பேத்தை பத்தி பேசியா கண்டிப்பா பேசுவோம். தனியா ஒரு வீடியோ போடுவோம். 2016 வேர்ல்ட் கப்ல இயான் பிஷப் வந்துட்டு ஃபைனல்ல வந்துட்டு ரிமெம்பர் த நேம் கார்லோஸ் பிரேத்வைட்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இத சொல்றேன் நானு. முகுல் சௌத்ரி is an extraordinary player. Remember the name Mukul Choudhary. கண்டிப்பா you got to remember his name. சம இன்னிங்ஸ் இன்னொரு 5-6 வருஷத்துல இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ஃபினிஷரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு, எல்லா வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 5-6 வருஷத்துல இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. he's a wicket keeper வேற, சோ நல்ல சான்ஸ் இருக்கு. yes, he can hit a long ball. helicopter shot பார்த்தோம். எக்ஸ்ட்ரா கவர்னால ஒரு எக்ஸ்ட்ரானரி 6 பார்த்தோம். செம ரிஸ்ட் வச்சிருக்காரு. முகுல் சௌத்ரி அப்பா. அதான் வைபவ் வர மாதிரி ஓவர் போட முடியாது. லாஸ்ட் ஓவர் செம்மையா போட்டாரு வைபவ் வராரா. 1-2 பேட் பால், அந்த 2 பேட் பாலே ஒரு 6 அடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம அந்த ஒயிட் ஏக்கர் பேட் பால் தான் அவங்களால சொல்லவே முடியாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முகுல் சௌத்ரியோட டேலண்ட். அது வந்து இட் வாஸ் நாட் a bad ball.
டு பி ஆனஸ்ட் இட் வாஸ் நாட் அ பேட் பால். அதே மாதிரி மனோஜ், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நவ்தீப் சைனிக்கு ஓவர் இருக்கு, கார்த்திக் தியாகிக்கு ஓவர் இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா பேஸ் போடுவாங்க. எதுக்கு நீங்க 18th ஓவர் போய் கேமரான் கிரீனுக்கு போறீங்க? அது எனக்கு புரியல. 25 கோடி ரெண்டு பேருக்கும் ஓவர் இருக்கு, பேட்டிங்ல ஒன்னும் பண்ணல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் பவுலிங் ஏதாச்சும் பண்ணுவாருன்னா அவரு சும்மா தேங்காய் ஆப்ஷன் இருந்தாரு. அவர் வந்து அவர் நல்லா செட் ஆயிருக்காரு. ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேன் பாலை பார்த்து நல்லா ஹிட் பண்றாரு. உங்களுக்கு தேவை ஒரு யாக்கர் நெயில் பண்ற பேட்ஸ்மேன். இவரு சும்மா லென்த்ல அடிச்சு அவர் பாட்டுக்கு ஒரு 120 125 போட்டுட்டு இருக்காருங்க. எப்படிங்க லென்த்ல அடிச்சு 120 125 போட்டுட்டு இருந்தா வெளியே தாங்க போவோம் எல்லா பாலுமே ஈடன் கார்டன்ஸ்ல. அதேதான் நான் சொல்றேன். இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. It's high time that they have to forget the purse and they have to forget the salary and stop Cameron Green, bring in Tim Seifert. It's high time. அதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதான் ப்ரிவியூல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், டீம் சைஃபர்ட் வரணும் உள்ளுக்குள்ள இந்த டீமுக்குள்ள. ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட். நான் இப்ப வந்து சிஎஸ்கே அடிக்கலான்னு தான் இருக்கேன். என்னன்னா, நான் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இந்த ஸ்கவுட்டிங் பத்தி, டேலண்ட் ஸ்கவுட்டிங் பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. They did scout கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா வாஸ் நாட் அ ஸ்கவுட். நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கார்த்திக் சர்மா வாஸ் அ குட் பிளேயர்னு. எல்லா டீமுமே அவர் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க கார்த்திக் சர்மா. எல்லா டீமும் ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கவுட் இல்ல அவர் எல்லா டீமோட ட்ரையல்ஸையும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் நான் சொல்றேன். சிஎஸ்கே இப்ப கார்த்திக் சர்மா வந்து 8-9 கோடிக்கு போறாருன்னா கார்த்திக் சர்மாக்கு பேக்கப்பா ஒரு 4 பிளேயரை எடுத்து வச்சிருக்கிறதுல என்ன தப்பு? ஐ கேன் கிவ் யூ நேம்ஸ். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சலீல் அரோரா வாஸ் a wicket keeper batsman. He had a tremendous smat. In fact, கார்த்திக் சர்மாவோட he has better stats in the smat, scoring about 300 runs in 197 strike rate. He was consistent. சலீல் அரோரா. இன்னொரு பிளேயர் தேஜஸ்வி தஹியா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருக்காரு. தேஜஸ்வி தஹியா அவரும் ஸ்ட்ரைக் பண்ண முடியும், அவரும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. செம்ம பிளேயர் தேஜஸ்வி தஹியா. he can hit a long ball too. பட் கேகேஆர் ஏன் அவரை விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. உங்களோட லோயர் மிடில் ஆர்டர்ல பிரச்சனை இருக்கு. அப்படி இருந்தும் தேஜஸ்வி தஹியாவை ஏன் விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தேர்ட் வந்துட்டு முந்தானத்தை நம்ம பார்த்தோமே முகுல் சௌத்ரி. எல்லாமே ஆடுறாரு முகுல் சௌத்ரி. சூப்பர். இதெல்லாம் தான் டேலண்ட் ஸ்கவுட். ஒரு 2 கோடி வச்சு 90 லட்சம் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் போறான் முகுல் சௌத்ரிக்கு. சிஎஸ்கே வந்துட்டு இந்த மாதிரி டேலண்ட ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறதுல என்ன? அது ஒரு விஷயமா இருக்கும். அதே ஒரு விஷயமா இருந்தாலும் நேத்து பிரில்லியண்டா போட்டாருங்க பிரிஜேஷ் பட்டேல். அவர் வெறும் 30 lakhs எடுத்துட்டு போனாங்க. RR வெறும் 30 lakhs எடுத்துட்டு போறாங்க. எனக்கு என்னமோ சிஎஸ்கேல ஒரு ஸ்கவுட்டிங்கே இல்லையோன்னு தோணுது. எனக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கவுட்டிங் இல்லையோன்னு தோணுது. இப்ப நீங்க ஸ்கவுட்டிங்னா நம்ம பண்ற ஸ்கவுட்டிங் தோணுது. என்னன்னா நம்ம சும்மா உட்காந்து டிவிலயும் போன்லயும் ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்மளால வந்து நிறைய பிளேயர்ஸை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சலீல் அரோரா, we can bring names. இல்ல போன வருஷமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். பிரியான்ஸ் ஆரியா, இந்த லவ்னித் சிசோடியான்னு ஒரு பையன் இருக்கான். லவ்னித் சிசோடியா, பிரியான்ஸ் ஆரியா, அப்புறம் ஸ்வஸ்திக் சிகாரான்னு ஒரு யூபி லீக்ல அவங்க செம்ம பிளேயர்ஸ். ஒன்ஸ் பேடி நல்லா விளையாண்டாரு. ஒரு சீசன் டிபிஎல் நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் he had a bad season in ஒன்ஸ் பேடி. பட் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஃபாரினுக்கு போனாலுமே இந்த யாரு we had many options. இங்கிலாந்துல வந்து நிறைய டேலண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து குரூப் பண்ணலாம். we had Sonny Baker can bowl 150. சனி பேக்கர்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்துல. சவுத் ஆப்பிரிக்கால ஜாஸ் டங் எவ்வளவு பவுன்ஸ் இருக்குங்க அவருக்கு. ஹேசல்வுட் மாதிரி பவுலருங்க அவரு. சூப்பரான பவுலர் ஜாஸ் டங். அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா they had நொபானி மொக்வேனா, ஒட்னில் பாட்மன், இங்கியான் பீட்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. நியூசிலாந்துலயே எனக்கு மேட் ஹென்ரியோட ஜேக்கப் டபீஸ் பெட்டர் பவுலர். பென் சியர்ஸ் ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு. பென் சியர்ஸ் கூட நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. கைல் ஜேமிசனை விட்டாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம சிஎஸ்கே பத்தி ரொம்ப எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரிதான் எடுத்துட்டு வரலாம். அது நம்ம பேச முடியாது. அது ஸ்கவுட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி இல்ல. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. கேப்டன் சொல்லணும், கோச் சொல்லணும்.
ம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே. ஓகே, நம்ம சிஎஸ்கே பத்தி புலம்பினே தான் இருக்கோம். அது பார்ப்போம். இப்ப சிஎஸ்கே வர வர காலங்களையாவது அவங்க மேனேஜ்மெண்ட்டை மாத்தினா ஸ்கவுட்டிங் மாறுமோன்னு தோணுது இருக்கு. ஏன்னா பிளெமிங் இஸ் அவுட்டேட்டட்னு எனக்கு தோணுது. ஸ்டீஃபன் பிளெமிங், எரிக் சைமன்ஸ் எல்லாருமே அவுட்டேட்டட் எனக்கு ஆர்சிபி தோணுது. ஆர்சிபியோட ஹிஸ்டரியே அதனால மாறிச்சு. ஸ்கவுட்டிங் டோட்டலா மாத்தினதுனாலதான், மேனேஜ்மெண்ட் டோட்டலா மாத்தினதுனாலதான் அவனோட ஹிஸ்டரியே மாறிச்சு இப்போ. எஸ், கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஐ திங்க் யார் ஸ்கவுட்டிங் டீம்னு எனக்கு தெரியல. தே ஷுட் ஸ்கவுட் பெட்டர் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஆக்ஷன். அப்புறம் வந்துட்டு சிஎஸ்கே ஷுட் டூ பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கவுட்டிங் அண்ட் ஆக்ஷன். பார்ப்போம் அடுத்த வருஷமாச்சு பண்றாங்களா அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம சிஎஸ்கே பத்தி எக்ஸ்பெக்ட் பேசுறது பண்ணுவோம், போதும். பார்ப்போம். இல்ல, எதை போய் எந்த நம்ம பண்ணணும்னு தோணுனாலும் நம்ம சிஎஸ்கே பத்தி புலம்பாம நம்ம முடிக்கிறது இல்லை. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்சுக்கு போலாம். அப்படியே ஒரு ஒரு இதுவும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு செம்ம மேட்ச், லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் வீக். ஒரு டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டேக்கிங் ஆன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன் ராயல்ஸ் ஹோம் கிளாஸ் கிரவுண்ட். ஒரு ராயல்ஸ் கிளாஸ் செம்ம ராயல்ஸ் மேட்சா vs இருந்துச்சு. ராயல்ஸ். இட் வாஸ் அ பியூர் டாமினேஷன் பை ராஜஸ்தான் ராயல்ஸும் எனக்கு தோணுது. ஒரு என்னமா பவுலிங் போடுறாங்க, என்னமா பேட்டிங் ஆடுறாங்க. ரியான் பராக் என்ன கேப்டன்சி பண்றாரு, சூப்பரா விளையாடுறாங்க. ரியான் பராக் போன வருஷம் ஐ வில் ரொம்ப மோசமா கேப்டன்சி பண்றாங்க ரியான் பராக். இந்த வருஷம் he has improved a lot in terms of captaincy. ஆனா பேட்டிங்ல போயிருச்சு, என்னன்னு தான் தெரியல. பாப்போம். பேட்டிங்ல பேட்டிங்ல வந்து போனதுக்கு அவர் காரணம் வந்து சொல்றேன் முத்து. பவர் பிளேலயே விக்கெட்ஸ் எடுத்ததுதான். சேம் மனோஜ் சொல்றது, பவர் பிளே இஸ் லைக் கோல்டன் பவர் பிளே. எப்படின்னா பவர் பிளேல ஜெயிக்கிறவங்க மேட்ச் 50% எடுத்துட்டு போவாங்க. இப்போ பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்தது ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், அகைன் ஆர்ச்சர் 2 விக்கெட், சால்ட்டும் படிக்கலோட விக்கெட், மோஸ்ட் குரூஷியல் விக்கெட்ஸ். இது எடுத்தது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் முக்கியமான விக்கெட், விராட் கோலியோட விக்கெட். That's the கம்ப்ளீட்டா main டிசீவ் point. பண்ணிட்டான் அந்த பையன். ரவி பிஷ்னாய் கம்ப்ளீட்டா விராட் கோலியை டிசீவ் பண்ணிட்டான். அப்படி ஒரு கூகுளிய போட்டு அந்த உள்ள போய் எடுத்துச்சு பாரு. கூகுளிய போட்டோன்னே ஒரு மீன் தூண்டில் போட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டான். அந்த கவர் டிரைவ் தூண்டில் போட்டான். ஆனா விராட் கோலி வந்து இதுல மாட்டிக்கிட்டாரு, வேற வழி இல்ல. பீட்டன் இன் ஏர் கம்ப்ளீட்லி. சரி, ரஜத் பட்டிதார் எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் அண்டர் ப்ரெஷரை சோக் பண்ணிட்டு செம்ம இன்னிங்ஸ் ஆடினார் ரஜத் பட்டிதார். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் டு ஐபிஎல் வின்னிங் கேப்டன். செம்ம பிளேயர் அவன். அப்புறம் வந்துட்டு அதுவும் இல்லாம ஐ திங்க் ரஜத் பட்டிதார் should be considered in the Indian team for T20s எனக்கு தோணுது. இந்த ரஜத் கஷ்டம் மனோஜ். அந்த இந்தியன் டீம் ஒரு 10 வருஷத்துக்கு செட் ஆயிடுச்சு மனோஜ். தொடவே மாட்டாங்க. இடம் இல்லதான், பட் சம்வேர் அட்லீஸ்ட் இந்த மிக்ஸ் ஆச்சு இருக்கணுமோ எனக்கு தோணுது. அந்த 15 நம்பர் ஸ்குவாட்லயாச்சு பேக்கப்லயாவது இருக்கணுமோன்னு தோணும். தூபே ஆடிட்டு இருக்காரு. தூபே இஸ் an ஆல்ரவுண்டர். ஓகே, தூபே ரிங்கு சிங்குக்கு பேக்கப்பா ரஜத்தை வச்சுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, ரிங்கு நல்லா விளையாடுனா திலக்குக்கு பேக்கப்பாவே வச்சுக்கலாம். திலக்குக்கு பேக்கப்பாவே வச்சிருக்கலாம். திலக் இஸ் டபுள் கியர் பிளேயர். திலக்கு பேக்கப். கிரன்ச் சிச்சுவேஷன் தான் திலக் தான். இப்ப அவரு செம பேட்டிங் ஆடுவாரு. திலக்குக்கு நான் பேக்கப்பா வைக்க மாட்டேன். திலக் வில் பி ஆல்வேஸ் தேர் இன் மை 11. பட் ஆனா ரிங்கு சிங்குக்கு பேக்கப்பா வச்சுக்க முடியுமா ரஜத்தான் பாக்கலாம். எக்ஸ்ட்ராடனரியான ஸ்பின் ஹிட்டர். அப்பா, போடவே முடியல ஒரு ஸ்பின்னர்ஸ். செம்மையா ஆடுறாரு ரஜத் பட்டிதார். அப்புறம் போட முடியல. பாஸ் போலர்ஸே நல்லா ஆடுறாரு. அவங்க டீம்ல இன்னொருத்தரை பத்தி பேசி ஆகணும். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு வித் த பேட். ஆனா somewhere down the line டெலிவரி ஜடேஜா ஒரு ஃளைட்டட் மேஜிக். ஆமா, அது ஒரு நல்ல பால்னு சொல்ல முடியாது, பட் நல்லா ஃளைட் பண்ணாரு. அது சுத்த போய் அவுட் ஆயிட்டாரு. இல்ல நல்ல பால் தான். ஒரு மிடில் அண்ட் ஆஃப் மிடில் அண்ட் லெக்ல போட்டாரு. அப்படி குத்தி இப்படி வந்துச்சு. கரெக்டா ஒரு சுத்தி கொடைக்கல போயிருச்சு. விஜய் சர்மா கேட்ச் பிடிச்சிட்டாரு. நல்ல அந்த கேட்ச விட்டுறதா தெரிஞ்சிருக்கும். ஃபம்பிள் அந்த கேட்ச விட்டுறதா முடிஞ்சிருக்கும். ஒரு நல்ல இது ஐ திங்க். அப்புறம் வந்து வெங்கி சூப்பரா ஆடினாலும் எனக்கு தோணுது. வெங்கடேஷ் ஐயர் கடைசி ஓவர்ல நல்ல கேம் எடுத்துட்டு போனாரு.
அப்படியே 180ல இருந்து கடைசி ஒரு ஓவர்ல 201க்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு வெங்கியர் சூப்பரா ஆடினாரு நேற்று பேட்டிங். பட் he does not find a place in the 11 as long as Devdutt Padikkal வாய்ப்பில்ல. is playing like this. He does not find a place in the 11. அதாவது அவருக்கு அந்த கஷ்டமா பையன் இருக்கு. பட் ஆனா that's the truth. ஏன்னா அங்க தேவ்தத் படிக்கல் செமையா ஆடிட்டு இருக்காரு. ஒரே மேட்ச் தான் ஃபெயிலியர். ஸோ அதனால தேவதத் படிக்கல் இஸ் கிரேட் ஃபார்ம். ஒரு 5ல இருந்து ஸ்மட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் தேவதத் படிக்கல். ஸோ பார்ப்போம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் struggled a lot. மேபி விராட் கோலியோ இல்ல தேவ்தத் படிக்கலோ இல்ல நின்றுருந்தாங்கன்னா, குருணால் பாண்டியா நின்றுருந்தாருன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. ரஜத் குருணால் படிக்கலுக்கு பாண்டியா சப்போர்ட்டா கொஞ்சம் அவசரப்பட்டாரோன்னு தோணும். அதேதான். குருணால் பாண்டியா வந்து அவசரப்பட்டு பிஸ்னாய் அடிக்க போயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. மேபி ரஜத் கூட குருணால் நின்றுருந்தாங்கன்னா இந்த 201 220 230 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் எனக்கு தோணுது. ஏன் அவ்வளவு தூரம் போற? கோலி வச்சிருக்கலாம்ல நீ. கோலிக்கு போட்டது கோலி நல்ல ஸ்டார்டிங் டெலிவரிடா. அது ரவி பிஸ்னாய்க்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட். கோலிக்கு போட்டது நல்ல டெலிவரி. அது ரவி பிஸ்னாய் வந்து இந்த சீசனே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இந்த சீசனே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆங்கிள மாத்தினதுல இருந்து சூப்பரா போட ஆரம்பிச்சிட்டாரு. வைட்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. முன்னாடி ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வைட் ஆஃப் ஆங்கிள் இருந்து ரிலீஸ் பண்றதுனால அவருக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது விக்கெட்ஸ் இந்த சீசன். இன்னொன்னு என்னன்னா, விக்கெட்டை எடுக்கிறதுக்கும் விக்கெட்டை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விராட் கோலி விக்கெட்டை ரவி பிஸ்னாய் எடுத்தாரு. குருணால் பாண்டியா ரவி பிஸ்னாயிட்ட விக்கெட்டை கொடுத்தாரு. இதுதான் விஷயம். ஓகேவா? அவசரப்பட்டு அடிக்க போய் கொடுத்துட்டாரு. சரி, அடுத்து நம்ம அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வருவோம். வைபவ் சூரியவன்சி அண்ட் த்ருவ் ஜூரல். என்ன நாக்கு! வைபவ் சூரியவன்சி ஆடின இன்னிங்ஸ்ல த்ருவ் ஜூரலோட இன்னிங்ஸ் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். த்ருவ் ஜூரல் கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினாரு. வைபவ் சூரியவன்சி 300 ஸ்ட்ரைக் ரேட். அப்பா என்ன இந்த பையனை எப்படி அவுட் எடுக்கிறதுனே தெரியல. முதல் 2 பால் அவுட் எடுத்தாதான் போல, செட் ஆயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போல. அந்த பையன் ஓகே. we'll make a separate video for these youngsters. வைபவ் சூரியவன்சி, முகுல் சௌத்ரி, த்ருவ் ஜூரல் எல்லாம் ஒரு தனி வீடியோ போடுவோம் நம்ம. இப்போ வந்து ஷார்ட்டா மட்டும் எனக்கு இன்னும் மைண்ட்ல வர்றது என்னன்னா ஹேசல்வுட்டோட ஓவர், எக்ஸ்பென்சிவ் ஓவர், அதுல அடிச்சதுதான் வைபவ். அடிச்சாண்டா அந்த சின்ன பையன். இன்னும் ஞாபகத்துல ஹேசல்வுட் மட்டும் என்னடா பண்ணுவாரு? அவ்வளவுதான். ஹேசல்வுட் ஒண்ணும் பண்ண முடியாது. வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து போன வருஷம் நிறைய மேட்ச் வந்துட்டு விட்டாங்க, தோத்துருக்காங்க. ஆனா த்ருவ் ஜூரல் சூப்பரா பண்ணாரு. ஜட்டுவோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல நிறைய கை கொடுச்சு. ரியான் பராகோட கேப்டன்சியை பாராட்டணும்னா ஜடேஜா விட்டதுதான் ரியான் பராகோட கேப்டன்சியோட பெஸ்ட் மூவ்னு சொல்லுவேன். நேற்று சேசிங்ல விக்கெட் ஒரு சைடு போயிட்டு இருக்க, அவர் ஒரு சைடு நின்ட்டாரு. அவ்வளவுதான், அவர் ஒரு சைடு நின்ட்டாரு. அவரு தொடவே முடியல யாருனாலயும். ஜட்டு வந்துட்டு நேற்று வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நாக் ஆடினாரு. செம நாக்கு ஜட்டு. செம நாக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் செகண்ட் ஃபீல்ட் ஆடினாரு ஜட்டு. த்ருவ் ஜூரல் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டு இருக்கும் போது he played a crucial ஒரு இன்னிங்ஸ் ஜட்டு. அவரு மேபி அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். டானவன் ஃபெரேரா பத்தி தெரியும், வந்தோடனே அடிக்கதான் போவாரு டானவன் ஃபெரேரா. சோ அதனால அவசரப்படுவாரு, எப்படி வேணாலும் போலாம். சோ ஜட்டுவோட இன்னிங்ஸ் ரொம்ப 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 குரூஷியலா இருந்துச்சு மேட்ச்ல. இப்போ இவ்வளவுதான் வந்துட்டு இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் on top, followed then RCB, then unfortunate PBKS ரிசல்ட் மேட்ச். இல்லனா PBKS இன்னத்தி 6 பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க. ஓகே, மேபி. அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நெக்ஸ்ட் வீக் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ ஷோ பண்ணுவோம். ஸோ இதோட வந்து நம்ம ஷோ ரேப் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்த மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோலயோ இல்லை ப்ரிவ்யூ வீடியோலயோ உங்களை சந்திக்கிறோம். Until then, keep cheering and support cricket. Bye bye.